டிராவல்ஸ் படத்தின் கதாநாயகி நடிகை ராதா மீது மீண்டும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் முரளி என்பவரை தாக்கியதாக போலீசில் புகார் தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இப்ப ஏற்கனவே இவர் மீது இம்மாதிரியான ஒரு புகார் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கும்? நிலவரம் என்ன? நடிகை சுந்தரா ராதா மீது சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக நெற்குன்றத்தை சேர்ந்த முரளிகிருஷ்ணன் என்பவரை தாக்கியதாக இந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெற்குன்றம் ஏரிக்கரை சேர்ந்தவர் இந்த முரளிகிருஷ்ணன் என்பவர். இவர் தனது நண்பர் மைக்கேல் என்பவரை பார்ப்பதற்காக வடபழனி பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கு வந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்தின் கதாநாயகி நடிகை ராதா மற்றும் அவரது மகன் உட்பட 2 பேர் அங்கே பேசிக் கொண்டிருந்த இவர்கள் 3 பேரையும், அதாவது மைக்கேல் அவங்க நண்பருடன் இருக்கும் போது அவர்களை அந்த முரளிகிருஷ்ணன் என்பவரை மட்டும் யாரிடமோ பணம் கொடுத்தது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். அதில் பேச்சுவார்த்தை 2 பேருக்கும் வாக்குவாதமாக மாறவே உடனடியாக அது கைகலப்பாக மாறி முரளிகிருஷ்ணனை பலமாக தாக்கி இருக்கிறார்கள். அப்போது அவர் மண்டை ஒடித்து ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது அவரது மற்றொரு நண்பர் அவருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த செல்போன் மூலம் இவர் அச்சத்துடன் பேசுவதை கண்டதுடன் அந்த நண்பர் இவர் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து உடனடியாக கண்டறிந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இரத்த காயத்துடன் இருந்த முரளிகிருஷ்ணனை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். அவர் அளித்த புகாரின் பேரில தற்போது இந்த சம்பவம் குறித்து வடபழனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இது குறித்து நடிகை ராதா கருத்து தெரிவிக்கவில்லை. பிட்காயினில் பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என முரளிகிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பன் ராதாவிடமிருந்து பணம் பெற்றதாகவும், அதில் முதலீடு செய்து உரிய பணம் திருப்பி வராத காரணத்தினால் அவர் பணத்தை கேட்கவே அந்த பக்கம் அவரிடம் முறையிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 2 தரப்பிலுமே புகார் பெறப்பட்டு வடபழனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.